இந்த நேரத்தில் வீட்டின் கதவு ஜன்னல்களை திறந்து வைத்தால் அதிர்ஷ்டம் பெருகும், பணவரவு உண்டாகும். பலர் தங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிதி நிலையை அதிகரிக்க ஆசை. வாஸ்து சாஸ்திரத்தின்படி லக்ஷ்மி தேவியை வீட்டிற்கு கொண்டு வர சில குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். இந்து மதத்தில் வாஸ்து சாஸ்திரம் மிகவும் முக்கியமானது. வீடு கட்டுவது முதல் அலங்காரம் வரை வாஸ்து மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வரும்போது ஜன்னல் கதவுகளை மூடுவது தவறு. எனவே கதவு மற்றும் ஜன்னல்களை எப்போது திறக்க வேண்டும், எப்போது மூட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி லக்ஷ்மி தேவி வீட்டிற்கு வந்து வீட்டின் கதவை திறந்தால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். இந்து மதத்தில் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி மாலையில் வீட்டிற்குள் நுழைவதாக கூறப்படுகிறது. லக்ஷ்மி தேவி தினமும் இருமுறை வீட்டிற்கு வருவாள் என்றும் கூறப்படுகிறது. அதாவது சூரியன் உதிக்கும் நேரத்தில் லக்ஷ்மி தேவி வீட்டிற்கு வருவார். அப்போது கதவு ஜன்னல்களை கண்டிப்பாக திறந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது அதேபோல் சூரிய அஸ்தமனத்தின் போதும் விளக்கேற்றும் போதும் மகாலட்சுமி தாயார் வீட்டிற்குள் வருவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலும் உங்கள் வீட்டு கதவு ஜன்னல்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் வரும் என்பது நம்பிக்கை. அதை போல வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு காலை மாலை துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மியின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். மகாலட்சுமி வரம் நேரமான காலை சூரிய உதயத்தின் போதும் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போதும் உங்கள் வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்களை சிறிது நேரம் திறந்து வைத்திருங்கள். மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பார். பணம் சேரும், செல்வம் செல்வாக்கு உயரும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக சூட்சும தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ், அதாவது தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு புதிய சேனலை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் அந்த சேனலையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.